ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நாளைக்கு காலைல யாருக்கான மேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து vs ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் முக்கியமான பிளேயர்ஸ் அண்டு குரு டீம் யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம் வீட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் ரிலவன்ஸ் ஆல் வந்து கொடுத்துருக்கேன். ஆல் கொடுத்துட்றேன். இல்லை மோஸ்ட் ஃபேவரட் பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். மோஸ்ட் ஃபேவரட் மை ஃபேவரட் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ஒன்ல எந்த இதுவும் இல்லை. இன்ஃபார்மிங் ஓகே, இன்ஃபார்மில் வந்து இவங்க இருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து யார் ஓப்பனிங் இறங்குறாங்கன்னு பார்த்தோன்னா மிச்சல். இதில் வந்து அதிகமான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் இருந்துருக்காங்க பார்ப்போம். ஓமர்ஸை, ரஷீத் கான், வில்லியம்சன் நம்ம எல்லாமே பார்த்த பிளேயர் தான். நியூசிலாந்து பிளேயர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான். வில்லியம்சன், மிச்சல் ஸ்டன்னர், டேனியல் மிச்சல், ஸ்டன்னர், ட்ரெண்ட் போல்ட். இங்கே பாருங்கள், குர்பஸ், ஜேடன், நபி, முகமது நபி தெரியும், உமர்ஸை தெரியும், ரஷீத் கான், நவீன் உலக், ஃபர்கியூ அப்படின்னு வந்து ஒரு 8 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுலேயும் வில்லியம்சன், டேனியல் மிச்சல், ஸ்டன்னர் கொடுத்துருக்காங்க. இதில் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுலேயும் வில்லியம்சன், மிச்சல் ஸ்டன்னர், லாசி ஃபர்கூசன், நவீன் உலக் வந்திருக்காரு. நவீன் உலக், வைசன் கான் ஆல் மஸ்ட் பிளேயராக வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், குருபஸ் ஓப்பனிங் வந்திருக்காரு. ஸோ ஓகே, இந்த டீம் நம்ம ஒரு டீம் பிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து ஒரு மேட்ச் அபாண்ட் ஆகிருக்கு. ஒரு 4 மேட்ச்சில் வந்து 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் அபாண்ட் ஆகிருக்கு. மிச்சம் இவங்க பாருங்கள், ஆப்கானிஸ்தான் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் நிறையா விளையாடுவாங்க போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நியூசிலாந்து நல்ல பிளேயர்ஸ் தாங்க. நியூசிலாந்து நம்ம தெரியும், நல்ல பிளேயர்ஸ். ஆனால் இந்த மேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கைனா நேஷ்னல் ஸ்டேடியம், கொய்னா அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் இந்த மேட்ச் நடக்குது. நியூசிலாந்து வின் பண்ணுற சான்ஸ் அதிகம். நியூசிலாந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க 2 மேட்ச்சில். இந்த பிளேயர்ஸ் வச்சு நம்ம லாஸ்ட் மேட்ச் சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம லாஸ்ட் மேட்ச் எப்படி சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வச்சா இந்த பிளேயர்ஸ் வச்சா நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். வியூ கம்ப்ளீட் ஸ்குவாட். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஓவரால் டீம். ஸோ இப்போ வந்து நம்ம டீம் ப்ரெடிக்ஷனுக்கான ஆட்கள் யார் யார் விளையாட போகிறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓகேவா, இந்த டீமோட வின்னிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 51 ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபாஸ்ட் லைன்ஸை கொடுத்துட்றேன். ஸ்குவாடில் வந்து பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எப்போயும் பாயிண்ட் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாயிண்ட் கிடையாது, பிளேயர்ஸோட பிளேயிங்கோட 11. நியூசிலாண்டில் பொறுத்தவரையும் லாஸ்ட் 4 மேட்ச் தோற்றுருக்காங்க அப்படிங்கிறத இந்த மேட்ச் விளையாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, விளையாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து குர்பஸ் அண்ட் கான்வே இருக்கும்போது வில்லியம்சன் 2 பேர் மஸ்ட் பிளேயர் சூஸ் பண்ணுறேன். சாண்டர்சன் இந்த 70 to 90 4 பேர் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ 70 to 90 யார் 4 பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த 70 மேலே 17 ஆன்ஸில் மேலே தான். அதுக்கப்புறம் இங்கே ரஷீத் கான், ஓகேவா, ஸ்டன்னர். பவுலர்ஸில் ரஷீத் கான், நவீன் உலக், ஓகே, வேறு யார், ட்ரெண்ட் போல்ட். ஸோ பவுலர்ஸில் 1 2 70 மேலே பாருங்கள், 1 2 3 4 5 6 பேர் சூஸ் பண்ணியிருக்கான். ஐயோ, இப்போ 2 பேர் ஸ்கிப் பண்ணணும். அப்படின்னா யார் ஸ்கிப் பண்ணலாம்? ஓகே, நபி அதெல்லாம் தொட்டேன், வந்துட்டார். ஸோ ஓகே, வேறு யார் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ரவீந்திரா வேணாம். ஓகே, ஃபர்கூசன். இங்கே வந்து நவீன் உலக், உமர்ஸை. வேறு யாராவது ஒரு ஆள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்மியான பர்சன்டேஜில் உள்ள ஒரு ஆள் சூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயரை சூஸ் பண்ணலாம். ஓகே, சவுதி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 3 ஃபாஸ்ட், 4 ஃபாஸ்ட்டு, 2 ஸ்பின்னு, ஒரு 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டீம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட டீம். ஸோ 65 ரேஷியோ சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம யாருன்னு பார்த்துடலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் குர்பஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் வந்து டேனியல் மிச்சல் கொடுக்குறேன். ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் இருக்கணுங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து நம்ம பவுலர்ஸும் கொடுக்கலாம்,
இங்கே வந்து டீ போல்ட் இது கொடுத்துருக்காங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதை போட்டு பார்ப்போமா. எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது தாங்க கிராண்ட் லீக் அடிக்கும். எப்பயுமே கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க அடித்தா வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிராண்ட் லீக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ரஷீத் கான் 2 பேருமே கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஆட் பேக்கப் கொடுக்கணுமான்னு கேட்குது. நம்ம கார்டில் தான் விளையாட போகிறோம். ஸோ ஓகே, நம்ம காலையில் ஒரு நாள் தூங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் பேக்கப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போது சொல்ல முடியாது. கான்வே, ஃபர்க்யூரி, அச்சின் ரவீந்திரா, இந்த டாப் 4 பிளேயர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா. இந்த இடத்துல வந்து நபி எடுத்துகிட்டு நபியை வந்து ஓகே ஒரு நிமிஷம் நபி அச்சின் ரவீந்திரா, இந்த இடத்துல வந்து ஃபர்க்யூரி, அச்சின் ரவீந்திரா. ஓகேவா. இந்த 4 பிளேயர்ஸை நான் பேக்கப் கொடுத்துட்றேன். இதாக நம்மளோட டீம். இப்போ நம்ம கான்டெஸ்ட் பார்ப்போம். கான்டெஸ்ட் 59 போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கான்டெஸ்ட்டை வேறு கான்டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து ஒரு டெமோ டீம் தான். இந்த டீம் வந்து ஒரு டெமோ டீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெண்ட் போல்ட் ரஷீத் கான் கொடுத்துருக்கோம். குரு டீமில் பாருங்கள், குருபஸ் ட்ரெண்ட் போல்ட், வில்லியம்சன் ஸ்டென்னர், டீ போல்ட் சவுதி, ரஷீத் கான் குருபஸ், டெவின் கான்வே, குருபஸ் ரஷீத் கான், அச்சின் ரவீந்திரா குருபஸ், ட்ரெண்ட் போல்ட் வில்லியம்சன், ட்ரெண்ட் போல்ட் ஒமர்சாய், டெவின் கான்வே ரஷீத் கான், டீ போல்ட் ரஷீத் கான். இந்த டீமை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யார் நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா வில்லியம்சன் சூஸ் பண்ணல, ஸ்டென்னர் சூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டீம் போட்டிருக்கோம். நம்ம டீம் பாருங்கள், ஸ்டென்னர் சூஸ் பண்ணியிருக்கோம், வில்லியம்சன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டீம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எப்போயும் ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் புக் பண்ணும்போது தான் ஒரு கிராண்ட் லீக் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட டெமோ டீம் வந்து நான் வந்து உங்களுக்கு காலையில் ஒரு 4:30 அப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் கொடுக்குறேன். ஸோ இதான் நம்மளுக்கான டீம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல டீமாக பிக் பண்ணுங்கள். ஒரு டீம் பாருங்கள், இந்த குரு டீம் பாருங்கள், 1க்கு 5 டீம் பாருங்கள். இது பாருங்கள், 500 பேர் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ 500 பேர் பிக் பண்ண 500 பேர் வந்து நம்ம முன்னாடி வர முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஸோ யாருமே பிக் பண்ணாத ஒரு டீம் பிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். இதில் பாருங்கள், 44,300 பேர் அவ்வளோ பேர் சூஸ் பண்ணாங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும்? இவ்வளோ பேர் ஒரே டீம் போட்டாங்கன்னா எப்படி நீங்கள் எந்த பிக் டீம் கொடுத்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வின் பண்ண சான்ஸ் கம்மிங்க. ஸோ இதில் நம்ம யாரை ஸ்கிப் பண்ணலாம், இதே பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள், ஃபர்க்யூனா அவன் பேர் தெரில. ஓகே, அவன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம டீமுக்கும் இந்த டீமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, ஒரு வித்தியாசமான பிளேயர் யாருமே நம்ம சூஸ் பண்ணலை. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ 0 to 20% ஒரு டீம் பிக் பண்ணியே ஆகணுங்கிற பட்டாயத்தை நம்ம மாற்றுறோம். இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பர்சன்டேஜ், குர்பஸ், ஜாடன் 2 பேருமே 70 to 90 இருக்காங்க. ஓகே, 2 பேருமே சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இவங்க 70 to 90% வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம யார் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா நான் ஸ்டென்னர் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த இடத்துல வேறு யாராவது ஒரு ஆள் ஸ்கிப் பண்ணி ஆகணும். ஆனால் யார் ஸ்கிப் பண்ணுறது எனக்கே தெரில. ஓகே, ஸோ சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்க்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் பவுலர்ஸில். கென் பிலிப்ஸ். ஓகே, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக டீம் போடுவோம். ஓகே, இதான் நம்ம டீம். இப்போ நம்ம வந்து வித்தியாசமாக யார் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜி பிலிப்ஸ் அவன் எடுத்திருக்கோம். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். பார்ப்போம் யார் ஸ்கிப் பண்ணி நம்ம ஒரு டீம் வின் பண்ணுறோமா இல்லையா நாளைக்கு டீம் பார்த்துருவோம். ஓகே, நாளைக்கு நம்ம இதுக்கான டெமோ டீம் டெலகிராமில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். அதுக்காக சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.